கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்பா, மார்க் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எழுத தெரியல சாமி. பெரிய எழுத்தாலும் நல்லா செய்யணும். ஆனாலும் பைபிளை டெய்லி படிக்கிறோம் சாமி. காலையிலையும் படிக்கிறோம், சாயங்காலமும் படிக்கிறோம், படுக்கிற நேரம் படிக்கிறேன், இது வேலைக்கு போகிறோம் படிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அதெல்லாம் எழுத்து புரியலனாலும் படித்து முடிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் படித்து முடிச்சிட்டேன், இது உன்னதமானவரை படித்து முடிச்சிட்டேன், எஸ்கேல் படித்து முடிச்சிட்டேன், இப்போ எரேமியா படிச்சுன்னு இருக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஓடான கோடி நன்றி சப்பா. ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை கதை ஆஸ்வதிக்க வேண்டும், வருகிற ஒவ்வொரு பிள்ளைங்க நேரத்தில் கொண்டு வர வேண்டும், எல்லாமே கதை நேர்த்தியை நடத்த வேண்டும். பிரைஸ்தலார் ஸ்தோத்திரம். ஒரு தடை இருக்கக்கூடாது. பிரைஸ்தலார் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனையில கத்தருடைய மையம் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு தடை இல்லாம எல்லாத்தையும் கதை நேர்த்தியை நடத்தி தர வேண்டும். எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுறுசுறுமா நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை கத்தனை ஆஸ்வதிக்கும்படியாக பல்வேறு ஒவ்வொரு நேரத்தில் கொண்டு வரணும். தேதி கொடுக்குற ஐயாவையும் கத்தனை ஆஸ்வதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கேன்சல் பண்ற சகோதரியும் கத்தனை ஆஸ்வதிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனை நேரத்தில் கொண்டு வர வேண்டும். சுறுசுறுமா நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறவங்க டக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கத்தனை ஆஸ்வதிக்கிறோம். அவர்கள் ஸ்தோத்திரம். சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி முழு இருதயத்தோட முழு பலத்தோடு ஆராதிக்கவும் ஆண்டவரை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கும்படியா செபிக்கிறோம். என் நாமத்தினால் எங்க 2 பேர் 3 பேர் கூடினாலும் அவர்கள் மத்தியில இருப்பேன் சொல்லிற இந்த ஆலயம் முழுவதும் அவனுடைய பிரசன்னத்தினால் அவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரை வரக்கூடிய ஆண்டவரை விருதமா கொண்டு வாங்க. ஆண்டவரை ஆண்டவரை நேரத்தோடு கொண்டு வாங்க. எந்த தடையிலும் கர்த்தர் கிரியை செய்வடியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே புதிய புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே எங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வருவடியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல வரக்கூடியவர்கள் விடுதலையோடு கடந்து போன. ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய பாரங்கள் ஆண்டவரே மன வேதனைகள் குழப்பங்கள் எல்லாம் மாறி புது சிருஷ்டியாக அனுப்பபடியா செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த இடத்துக்குள்ள கால் வைக்கும் போது அவருடைய பிரச்சனை எல்லாம் மாற்றபடியாக அவருடைய பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் மாற்றபடியாக செபிக்கிற கர்த்தாவே நீர் ஆளுகை செய்ய. ஆண்டவரே ஆண்டவரே தொடக்க முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் நடத்த முடியாது செபிக்கிற நீங்க வாங்கப்பா. நீங்க வரும்போது எல்லா குறைவுகள் மாறும். ஆண்டவரே செய்து கொடுக்கக்கூடிய தாசனை நீர் மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியா செபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கபடியா செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உயிரடையும்படியாக ஆண்டவர் உமக்காக எழும்படியாக கர்த்தர் கிரியை செய்வடியா செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் பொறுப்பெடுத்துக்கிறோம். தடை செய்த சத்துருடைய கிரிகளை அண்டமாக்கி கர்த்தர் கிரியை செய்வடியா செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆலயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். சுறுசுறுமா நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிற பிள்ளைகள்லாம் ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் அப்பா எல்லா ஆண்டவரை விண்ணப்பத்துக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனப்பா. இஸ்ரவேலே கேள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் யாக்கோபே. அப்பா நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன்ப்பா. கலங்காதே திகழாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நாங்கள்
நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆமென். உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பா மகிமைப்படும்படியாக வழிநடத்துங்கப்பா. வாழ்ந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. முதியவர்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்களே ஆளுகை செய்யும் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உறவுகளை நிலமாக்குற தேவனாகிய நிறைவோடு போகும்படி என் தேவனே அப்பா எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற தேவனாகிய அப்பா ஏசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதனை காட்டி உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இங்க நடக்கிற ஆராதனை ஆண்டவரே மெசேஜ் இவையெல்லாம் கூட எங்களுக்கு ஆண்டவரே நேசித்த ஆண்டவரே மெசேஜ் பாடல் மூலமா ஆண்டவரே அப்பா நீ கொடுக்கிற செய்தி மூலமா ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தினால ஆமென். ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் நம் ஜெபத்துக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள் ஆராதனை ஆண்டவரே அப்பா தேவ செய்தி ஆண்டவரே அப்பா காணிக்கை பகுதி எல்லாவற்றிலும் அப்பா தேவ ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வர தடைப்பட்டவரை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்பா. இந்த பகுதி முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சிக்கப்பட எல்லா ஆத்மாக்களையும் அப்பா தேவ ஆவியானவர் நீங்க இந்த சபைக்கு கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. தேவ ஆவியானவர் அப்பா வாசல் மறைத்து நீங்க வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரம். ஐயால ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கிரைஸ்தவரின் ஆராதனைக்காகவும் வர வேண்டிய ஒவ்வொரு தடைகளை உடைத்து நாம் கொண்டு வர வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே அப்பா உடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய மகிமை மாத்திரமே ஆளுகை செய்யும்படியால் ஆண்டவரே உம்முடைய சகினா மகிமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற எல்லா வல்லமையிலும் ஆண்டவரே நசராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே கட்டி பாதகத்தில் அடைத்து போடுகிற ராஜா ஆவியானவர் நீங்க இறங்குங்கப்பா ஆண்டவரே. தாவீதின் குமாரன் இந்த நாளிலே எங்களுக்கு இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வர தடப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தடைகளை உடைத்து கொண்டு வரும்படியா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா மனம் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஓடி வரும்படியா தேவன் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஏனோ தான் என்று வராதபடிக்கு ஆண்டவரே ஆவியில நிறைந்து ஓடி வர தேவன் உதவி செய்யுங்க ஆவியானவர். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா செய்தி கொடுக்கிற தாசரை நீங்க மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றி அரவணைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உங்கள் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி அனுப்பும்படியா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்காக வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளையும் நேரத்தோடு கொண்டு வர முடியாத ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவரும் வெறுமையாக போகக்கூடாது. பழகிற ஆண்டவரை கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை அவர்கள்
ராஜா சோத்திரிக்கிற சமாதானம் ராஜா ஒரு பெரிய விடுதலை ஆமென். Thank you, Jesus.
எல்லாரும் கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. இந்த ஆராதனையில ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் இதை முதல் கொண்டு ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். அன்றைக்கு ஏசையாவின் நாவை தொட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கிடுகிற ஒவ்வொரு நாவையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இதை முதல் கொண்டு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். தடையில்லாத சிறு பிள்ளைகள் கர்த்தர் பேச வைக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய நாவுகளை ஆண்டவர் இதை முதல் கொண்டு கர்த்தருடைய நாவுகளை கர்த்தர் தொட்டு வைக்கிறார். இனி உங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அன்றைக்கு ஏசாவை தொட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு நாவையும் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு தோற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்த முடியாது நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வந்துக்கிற ஆராதனை கலந்து ஒவ்வொருக்கா நான் சுபிக்கிறப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஆண்டவரே உடைய அக்கினி கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா சிறு பிள்ளைகள் தடையில்லாம பேசட்டும் ஆண்டவரே. ஏசப்பா சோதரப்பா முதியோர்கள் ஆண்டவரே வார்த்தைக்கு ஆண்டவரே இளையோர்கள் கீழ்ப்படியத்தக்க அபிஷேகத்தை வைங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் செய்ய நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு எல்லாரும் உட்கார்ந்து நாளும் வேலைக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா வாரமும் வேலைக்கு போக கூடாது. சோதரம். ஏன்னாக்கா ஆண்டவருக்கு பயன் நடக்கிற காலத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். இது கடைசி நாட்கள். இன்னும் இன்னி காலம் என்ன பண்ணலாங்க செல்லவே செல்லாது. சோதரம் இருக்கிற 500,000 கூட செல்லாம போச்சு. ஆனா இனி காலம் செல்லாது. ஜனவரி 10 அன்னைக்கு கர்த்தர் எனக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி அதை சிறப்பாகவும் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் பயங்கரமா நடத்தி கொடுத்தாரு. நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு என் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். அது இல்லாமல் பாஸ்டர் ஜெபிச்சது எல்லாருடைய ஜெபம் தான் இதுக்கு காரணம். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு மாமனார் மாமியார் கொடுத்துருக்காரு. நாங்கள் நல்ல பாசமாக இருக்காங்க. நல்ல ஒரு சபையை கர்த்தர் எனக்காக கொடுத்துருக்காரு. அந்த சபையில் நான் நல்ல ஊழியம் செய்யணும். எங்கள் வீட்டுக்காரும் நானும் சேர்ந்து நல்லா ஊழியம் செய்யணும். அதுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, என் கல்யாணத்துக்காக வாங்கின எல்லா கடனும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அதுவும் சீக்கிரமாக அடைக்கணும். அதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கணும். என் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்காகவும் ஆண்டிக்காகவும் பிள்ளைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் அங்கிளுக்காகவும் பிஷப் அம்மாக்காகவும் கூட நன்றி. சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த சாட்சி எங்க பேத்தி நண்பனோட பொண்ணு ஜிஹெச்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அவங்க ஆர்ட் வீங்கி இருக்குது, குழந்தைங்களுக்கு வர விடாம ஆர்ட் வீங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரை வேண்டிக்கணும். ஆண்டவரே என் குழந்தை இருக்கிறது ஒன்று, அது 7 மாசத்துல பிறந்தது. அதனால அது எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவரை வேண்டி அழுதேன். ஆண்டவரே நீங்க தான் கூட இந்த படம் வேண்டிருந்தே ஆண்டவரை அந்த வேண்டிதான் அது பார்த்ததே. ஆண்டவரை வேண்டி ஆண்டவரை நல்ல முறையா எக்மூர் காமிச்சு விட்டாங்க. எக்மூருக்கு போயிட்டு 1 வாரம் இருந்துச்சு. நான் போய் பார்க்க எல்லாம் கொள்ளுல. ஆண்டவரே நீங்க தான் கூட இருந்து அதை கூட கூட்டிட்டு வரணும் வேண்டி அழுதேன். ஆண்டவரே எப்போ அனுப்புறது வீட்டுக்கு? அவன் ஒரு பக்கம், அந்த குழந்தை ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், இந்த குழந்தை ஒரு பக்கம் இருக்குது. ஆண்டவரே சொல்லி அழுதேன். அன்னைக்கு காலையில் அழுது போனால் சாயங்காலம் இந்த நல்ல செய்தி கொடுத்தாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தான் கூட இருந்து ஆசை வந்துட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு என் மனசுக்கு நிம்மதி ஆச்சு. ஆண்டவருக்கு தான் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க எங்க பெரியாக்கா கடந்த வாரத்துல ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. கடந்த மாதத்துல ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க பெரியாக்கா வந்ததுல எங்க பெரியாருடைய அத்தை மணி வந்து இருக்கிறாங்க. அங்கிளுடைய
மணி வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சோதரம். கடந்த ஆண்டு முந்தின ஆண்டுல அங்கிளும் அக்காவும் 2 பேரும் நம்ம சபைக்கு வந்து ஆண்டு சாட்சி கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு அங்கிள் ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. சோதரம் அக்காவை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு நாம் மையப்படட்டும். கத்தர் ஆசீர்வதிப்பார். அங்கிள் குடும்பத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அதே போல சோதரம் எங்க தாய் மாமா 2 பேர் இருக்கு. அவங்க வந்து நான் அண்ணன் தான் கொடுவேன், பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் தான் கொடுவேன். அவங்க 2 பேரும் 2 மனைவி வந்து இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறது அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த சாட்சி கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் இந்த சாட்சினாக்கா ஸ்தோத்திரம், முதலாவது சொன்ன சாட்சி இது போல கத்தரை அவங்க இந்த உலகத்துல பெற்றோருங்க நம்ம பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கலுங்க. ஆனா தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்க, பொக்கிஷமும் புதைகளும் கத்தரே தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரோட பெண் கல்யாணத்துக்கு, பெண் பிள்ளை வச்சிருக்க கல்யாணத்துக்கு இது யாருன்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் யாரா சேர்த்து வச்சிருக்குமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மகளுடைய திருமணம் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மகிமையா அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அப்பா அம்மா பணத்தை சேர்த்து வைக்கலங்க, தேவ ராஜ்யத்தை தேடினாங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டு ராஜ்யத்தை தேடினாங்க. அதனால கர்த்தர் ஒரு மகிமையான திருமணத்தை ஆண்டு நடத்தி கொடுத்தார். 50 ஊழியக்காரங்க அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. அதுல அடிமை ஒரு இடத்துல உட்கார்படி ஆண்டு கிருபை செஞ்சுறார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்த கிருபை. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. நீங்க நினைக்கிறதோட உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இதுக்காக கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் 2 சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிஷப் அம்மா ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி வந்து இந்த 2 சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் அம்மா முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். இன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நாம் மையப்பட்டு அம்மா வாங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபத்தில் இருப்போம். கர்த்தர் நம்ம நடத்துவாங்க. சோதரத்தாவே சப்பா இந்த காலங்களுக்காக நாங்கள் சோதரித்தாவே சப்பா ஜெபிக்கப்பட்ட 2 சப்பா சாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சப்பா அந்த சாட்சியை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே சப்பா சோதரத்தாவே கொடுத்த சப்பா சாட்சி கொடுத்த இருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஐயாவோட உறவினர் ஏசப்பா சொன்ன சாட்சி ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஏசப்பா நீ புதிய விதயத்தை ஏசப்பா நீ தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்கத்தாவே. அந்த பிள்ளையை ஏசப்பா இன்னும் பலப்படுத்துங்க. சுகத்தினால் ஏசப்பா நீர் இடை கட்டுமையாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே ஏசப்பா அந்த பிள்ளை இடை கட்டுமையாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ரத்தம் பிள்ளை மேல் திளைக்கப்படட்டும். கர்த்தாவே பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏசப்பா நாமத்தினால் ஏசப்பா நீ வாய்க்குமையாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்தாவியால் பிள்ளையை ஏசப்பா ஆண்டு கொள்ளட்டும். பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல கிருபையை ஞானத்தை ஏசப்பா நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா அது கிருபையினால் பிள்ளை வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஏசப்பா 2வது சாட்சியம் ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே சேஷமாவை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஏசப்பா அவள் இருந்த இடத்தை ஏசப்பா நீ சுற்றிலும் வேலை எடுத்து ஏசப்பா நீ பாதுகாத்து வழிநடத்துங்க. கர்த்தாவே அவர்கள் செய்யும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல இடத்தை ஏசப்பா நீ முன்வைத்து குறித்து ஏசப்பா அதே போல அவளுக்கு ஏசப்பா நல்லபடியாக திருமணம் நடந்து அதை ஏசப்பா நீ நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஏசப்பா பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த திருமணத்தினால் ஏசப்பா எல்லோருக்கும் ஏசப்பா சந்தோஷம் கிடைக்கும்படியாக நீ செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே ஏசப்பா பிள்ளை ஊழியத்தை ஏசப்பா நீர் ஏசப்பா மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளை ஏசப்பா ஊழியத்தில் மேன்மை அடைந்து ஏசப்பா அதிகப்படியான ஆச்சரியங்களை அதிசயம் அந்த இடத்தில் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுக்கு எந்த பலவீனமோ ஏசப்பா வராதபடி ஏசப்பா
நீ சுகத்தினால் இடைக்கட்டும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. எபினேசரையா பாஸ்டரையாவையும் அம்மாவே ஏசப்பாவை ஆசீர்வதியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் இருக்கிற கடன் பிரச்சனைகளாம் ஏசப்பா முற்றிலுமாய் அகற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லிட்டு கர்த்தாவே. அவர்கள் ஏசப்பா கடன் கொடுக்கிறாரா மாறத்தக்கதாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறேன். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. 2 பிள்ளைகளையும் ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. 2 பிள்ளைகளையும் ஏசப்பா கண்மொழி போல ஏசப்பா பாதுகாத்து வழிநடத்துகிற கர்த்தாவே. ஏசப்பா அவர்களுக்கு ஏசப்பா பொருளாதாரத்தை இன்னும் விரிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் 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 கர்த்தாவே. சேஷ்மாவை ஏசப்பா நீர் முன்குறித்து வைத்த இடத்துல ஏசப்பா நீ கொண்டு போய் சேர்ந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சேஷ்மாயா ஏசப்பா இன்னும் ஊழியத்தில் ஏசப்பா அதை உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஏசப்பா இந்த சாட்சிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம நேரத்தோடு கூட என்ன பண்ணோம், இந்த ஆராதனை முடிக்கிறது அவசியமா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் இருப்போம். சங்கீதம் வந்து ஐயா கொண்டு வரும். ஐயா வெளியே போயிருந்தால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இருப்போம். சங்கீதம் கம்மியாக கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். சுருக்கமான சங்கீதத்தை நம்ம வாசித்து நம்ம செய்தி நேரம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சங்கீதத்தை கொண்டு கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று வேதத்தை எடுத்துக் கொள்வோம். சங்கீத பகுதி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 1. ஹல்லேலூயா. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. கடைசி வசனத்தை நம்ம என்ன சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து விலையெதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சின்ன வசனம் தான், ஆனாலும் கர்த்தர் இதுல அதிகமான ஒரு மறைபொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை வாசி விளக்குவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படட்டும். சோதரர் இன்றைக்கு சங்கீதத்தை வாசித்ததாக சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லா. சோதரா கர்த்தர் நல்லவர். ஆண்டு நாம் மகிமைப்படட்டும். சோதரா முதலாவது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம உட்கார வேண்டிய இடம் எங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலுக்கு தன் கடிதம் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோதரன், நீ நானும் ஒரு காரியங்களை செய்யும் போது அது வாய்க்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில நம்ம என்ன கூடாது? நிக்க கூடாது. பரியாசர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. சோத்ரம். அப்புறம் சோத்ரம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்க வேண்டிய ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை. ரெண்டாவது, ஊழியக்காரருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை நடக்கும் போதெல்லாம் சோத்ரம் நம்ம செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா? வாய்க்கும். லேலூயா, லேலூயா. சோத்ரா. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கும் போதும் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம நாட்டப்பட இருக்கும் போதும் நாம செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். லேலூயா.
சோத்திரம் கர்த்தர் நாம் மையப்படட்டும். நேரம் கடந்து போகும் அப்படின்னாலே நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் கடந்து போக போறோம். 3வது வாரம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க எப்பொழுதும் நம்முடைய மத்தியில பிஷப் ஐயா வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷம் என்னன்னாக்கா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும்படி சேஷ்மாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம்.